ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க இ-சேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ண பிறகு, அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணது? டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வேலிடேட் பண்ணது? இந்த 3 இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல உங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி, நீங்களே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணிக்க முடியும். இப்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து tnedistrict.pn.gov.in இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ட வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த சீட்ல உங்களுக்கு விண்ணப்ப எண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். TN/420ன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர வந்து இங்க டைப் பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய கேப்ச்சா போட்டுட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து விஓ கிட்ட இருக்கா? இல்ல ஆர்ஐ கிட்ட இருக்கா? இல்ல தாசில்தார் கிட்ட இருக்கா? என்ன ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு விஓ, ஆர்ஐ எல்லாருமே ப்ரொசீட் பண்ண பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவல் குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இருக்கக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, அது கீழயே இருக்கும். நீங்க டவுன்லோட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிடும். ஈஸியா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் நாட் வேலிட் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்ட மாரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ட நீங்க காலேஜுக்கோ இல்ல ஏதாச்சும் ஜாப்க்கு குடுக்குறீங்கன்னா, இந்த வேலிடேட் இல்லாம குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது இன்வாலிட் சர்டிஃபிகேட்டா சொல்லுவாங்க. இந்த மாரி கிரீன் டிக் வந்து வேலிடேட் பண்ண சர்டிஃபிகேட்டா தான் நீங்க குடுக்கணும். அந்த மாரி குடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அது வேலிடான சர்டிஃபிகேட்டா வந்து அவங்க ஏத்துப்பாங்க. இந்த சிக்னேச்சர் வந்து வேலிடேட் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க உங்ககிட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா, அதுல வந்து அடாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் அடாப்டர்ன்னு சொல்லிட்டு நெட்லருந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த சாஃப்ட்வேர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களால டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ண முடியும். நீங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்ச பிறகு, நீங்க அந்த வேலிடேட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி வரும் உங்களுக்கு. பாக்ஸ் மாரி வந்த பிறகு நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாரி இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க் மேல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி வேலிடேட் சிக்னேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற இதுல எப்படி சொல்லணும், அதே மாரி அந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, 1 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட் ஆயிடும். நீங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண பிறகு ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேல ட்ரஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் கிளிக் பண்ணுங்க. ட்ரஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி வரும். அடுத்தது ஓகே பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த எல்லா டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் போடாத மாரி இருக்கும். நீங்க எல்லா டிக்குக்கும் பார்த்தீங்கன்னா, டிக் குடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்ணுங்க. ஓகே பிரஸ் பண்ண பிறகு திரும்ப ஓகே குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, வேலிட் சிக்னேச்சர் பார்த்தீங்களா? அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர் வந்து வேலிடேட் ஆயிடும். ஈஸியா ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துல உங்களோட சர்டிஃபிகேட்ட நீங்க வேலிடேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்லயே செக் பண்ணி ஈஸியா வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் எதுவுமே போகணும்னு அவசியம் இல்ல. ஈஸியா நீங்களே வீட்ல இருந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட்டும் பண்ணிக்க முடியும். இப்ப நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்க வேலிடேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலிடேஷன் பண்ணதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இல்ல சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்க சர்டிஃபிகேட் வரவே இல்ல, ஏதாச்சும் எரர் காட்டுது, அந்த மாரி ஏதாச்சும் இருந்தாலும், என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். உங்களுக்கு என்ன எரர் காட்டுதோ, அந்த மிஸ்டேக்க வந்து என்ன பண்ணணுமோ, உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து நீங்க வாய்ஸ் மெசேஜாவும், இல்ல டெக்ஸ்ட்டாவும் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னால அது என்ன பண்ண முடியுமோ, அத நான் உங்களுக்கு சரி பண்ணி குடுக்குறேன். இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.